முதலமைச்சர் விஜய் அண்ணாவோட இன்னைக்கான டாப் 5 சம்பவங்கள் பார்க்கலாமா? சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஈசிஆர் சரவணன் அவர்கள் தன்னோட முதல் மாச சம்பளம் 1 லட்சம் ரூபாய முழுவதுமே மக்களுக்கே கொடுத்திருக்காரு. ரோட்ல வியாபாரம் பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மாக்கு கடை வைக்க 25,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு 25,000 ரூபாய், 2 குழந்தைகளோட கல்வி உதவித்தொகையா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. ஸ்கூல் குழந்தைகளுக்கு புதுசா நோட் புக், பென், பென்சில் இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. கோவில்ல இருக்க அனைத்து கடைகளிலுமே விலைப்பட்டியல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படையா மக்களுக்கு தெரியணும், அதனால நீங்க போர்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா, நேற்று மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் கோயிலுக்கு போயிருக்காரு. அப்போ அர்ச்சனைக்கு இந்த தேங்காய் பழம் எல்லாம் ஒரு கூடையில வச்சிருப்பாங்களே, அதோட விலை என்னன்னு கேட்கும் போது அந்த கடையில இருக்கவங்களே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒருத்தர் 100 ரூபாய்ன்றாரு, இன்னொருத்தர் 200 ரூபாய்ன்றாரு. அவர் சும்மாவே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாரு. இப்ப அவர் முன்னாடியே போய் நீங்க இப்படி சொன்னா எப்படி சும்மாவை விடுவாரு? அந்த கோயில்ல அந்த கடையில 2 பேர் பண்ண தவறுனால இப்ப எல்லா கோவில்லையும் இப்ப போர்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் ஐபிஎஸ் அவர்கள் போன வாரத்துல மட்டும் 7 பேரை கைது பண்ணியிருக்காரு. திருப்பூர்ல ரோட் அண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் அமைக்க இன்ஜினியர் ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. வீட்டு பட்டா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லஞ்சம் வாங்கினதா 2 விஏஓ அதிகாரிகளை கைது பண்ணியிருக்காரு. வண்டிக்கு எஃப்சி ரினியூ பண்ண லஞ்சம் வாங்கினதா ஒரு ஆர்டிஓ ஆபீசரை கைது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டி சம்பவங்கள் தான். இதை தாண்டி ஒரு பெரிய சம்பவம் என்னது அப்படின்னா, ஏடிஎம்கேவோட எக்ஸ் மினிஸ்டர் வைத்திலிங்கம் அவரு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாரு. அவர் அமைச்சரா இருந்தப்போ 28 கோடி கிட்ட ஊழல் பண்ணியிருக்கிறதா அவர் மீது கேஸ் இருக்கு. போன தடவை டிஎம்கேவோட ஆட்சி தானே, அவர் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாரு. அவர் சேர்ந்ததுமே ஸ்டாலின் சார் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் மீது இருந்த அந்த 28 கோடி ஊழல் வழக்க அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை முடிச்சு வச்சிட்டாரு. இப்போ திரும்ப அருண் ஐபிஎஸ் அவர்கள் அந்த ஃபைலை திரும்ப தூசி தட்டி எடுத்திருக்காரு. இப்போ மறு விசாரணை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரம்பூர்ல நிமிஷாமால் அப்படின்ற ஒரு மாணவிக்கு கல்வி உதவித்தொகையா 13,500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே பெரம்பூர்ல ப்ராப்பரான அனுமதி இல்லாம, ஒரு சேஃப்டி இல்லாம பல வருஷமா இயங்கிட்டு இருந்த பேப்பர் கூடான மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சாங்க, நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ அந்த பேப்பர் கூடான மூடி இருக்காங்க. இன்னைக்கு மற்ற கட்சியிலிருந்து சில பேர் டிவிகேக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா ஏடிஎம்கேல இருந்து வனரோஜா, பிஜேபியில இருந்து விஜயதாரணி அப்படின்னு சொல்லி சில முக்கியமான நபர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஏடிஎம் மிஷின் தயாரிக்கக்கூடிய முன்னணி நிறுவனமான ஹாங்சாங் டிஎன்எஸ் கம்பெனிக்கு மினிஸ்டர் கீர்த்தனா விசிட் பண்ணியிருக்காங்க. உங்களோட உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கொல்லூர்ல இருக்க மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு விஜய் அண்ணா போகும்போது சில நிகழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ விஜய் அண்ணாவே கோவில்ல இருந்து ரிட்டர்ன் ஏர்போர்ட் வரைக்கும் கார் ஓட்டிட்டு போனாரு. அங்க பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. அப்ப விஜய் அண்ணா கூட இருந்த செக்யூரிட்டி கொடை பிடிச்சிருக்காங்க. அந்த குடையை நான்